விருந்தாவனத்தில் ஒவ்வொரு மாலையும் கிருஷ்ணரின் புல்லாங்குழலின் இனிமையான ஒலியுடன் தொடங்குகிறது. புல்லாங்குழலின் இசை மாயாஜாலமாக ஒலிக்கிறது, ஏனெனில் அது கிருஷ்ணரின் மூச்சு. கிருஷ்ணரின் புல்லாங்குழலின் இசை ஆற்றங்கரையிலிருந்து காற்றில் கலந்து பிருந்தாவனில் உள்ள ஒவ்வொரு வீடு மற்றும் இதயத்திலும் மிதக்கும். கிருஷ்ணரை நோக்கி முதலில் ஓடுவது எப்போதும் ராதாவாகத்தான் இருக்கும். ராதாவின் இதயம் தனது கிருஷ்ணரின் இதயத்தால் நிரம்பியுள்ளது. இன்பம் அவரது புல்லாங்குழல் மூலம் அனைவருக்கும் பரவுகிறது என்பதையும் அறிந்திருக்கிறது. தனது கிருஷ்ணர் தன்னுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள அழைக்கிறார் என்பதை ராதா அறிந்திருந்தார். இந்த இசை விருந்தாவனத்தில் உள்ள ஒவ்வொரு ஆன்மாவிலும் ஒரு புதிய உற்சாகத்தை கொண்டு வரும். அது அனைவரையும் கிருஷ்ணரை நோக்கி இழுக்கும். வயதானவர்கள் தங்கள் பலவீனத்தை மறந்து கிருஷ்ணரை நோக்கி விரைவார்கள். இளம் கோபியர்கள் அலங்காரங்களை அணியவோ அல்லது தங்கள் தலைமுடியை மலர்களால் அலங்கரிக்கவோ கூட மறந்து விடுவார்கள். கிருஷ்ணர் தங்களுக்காக மட்டுமே புல்லாங்குழல் வாசிக்கிறார் என்ற உணர்வுடன் அவர்கள் கிருஷ்ணரை நோக்கி ஓடுவார்கள். ஆனால் கிருஷ்ணரின் நண்பர்களுக்கு கிருஷ்ணரின் புல்லாங்குழலின் மந்திரம் அவர்களை மயக்காது. ராசலீலா பாடும் நேரம் இது என்று தெரிந்தால் கோபியர்கள் கிருஷ்ணரை நோக்கி ஓடுவார்கள். கிருஷ்ணரின் நண்பர்கள் இசையை வாசித்து பாடல்களை பாடும்போது பெரியவர்கள் அந்த மாயத்தை காண காத்திருப்பார்கள். இளம் கோபியர்கள் வட்ட வடிவில் நடனமாடுவார்கள். கிருஷ்ணரும் ராதையும் நடுவில் நடனமாடுவார்கள். ஒவ்வொரு கோபியருக்கும் கிருஷ்ணர் தங்களுடன் மட்டுமே நடனமாடுகிறார் என்ற கருத்து இருக்கும். பார்ப்பவர்களால் கூட ஒவ்வொரு கோபியுடனும் தனித்தனியாக ஏராளமான கிருஷ்ணர் நடனமாடுவதை காண முடியும். கிருஷ்ணரின் துடிப்பான பிரகாசம் மற்றும் ராதாவின் சக்தி முழு இடத்தையும் ஒளிரச் செய்யும். கிருஷ்ணரின் புல்லாங்குழல் மற்றும் அழகில் அனைவரும் மயங்கி விடுவார்கள். பிருந்தாவன மக்களிடமிருந்து கிருஷ்ணர் மீதான பக்தி, நம்பிக்கை மற்றும் அன்பின் சக்தி அத்தகையது. நடனம் நின்றதும் அனைவரும் தங்கள் இதயங்கள் தெரியாத மகிழ்ச்சியால் நிறைந்ததை உணர்ந்தார்கள். பிறகு தங்கள் வீடுகளுக்கு திரும்புவார்கள். கிருஷ்ணரும் ராதாவும் காணவில்லை என்பதை அவர்கள் கவனிக்க மறந்து விடுவார்கள். கிருஷ்ணரும் ராதாவும் யமுனை நதிக்கரையில் காட்டில் தங்களுக்கு பிடித்த இடத்தை நோக்கி செல்வார்கள். நிலவொளியில் தங்கள் நாளை அன்பின் அரவணைப்புடன் தொடங்குவார்கள். கிருஷ்ணா, உன் இதயத்தில் இருக்கும் பாடலை எனக்காக பாடு என்றாள் ராதா. ராதையின் வார்த்தைகள் கிருஷ்ணரின் இதயத்தை மகிழ்விக்கும். கிருஷ்ணா, உன் கரங்களால் சூழப்பட்டிருக்கும் போது எனக்கு கிடைக்கும் அரவணைப்பு நான் வாழ்வதற்கு போதுமானது. உன்னிடமிருந்து வரும் அன்பு மட்டுமே என் கடல், கரையில்லாத கடல். அது கரையில்லாத கடல் போல நம் அன்பும் ஒருபோதும் முடிவதில்லை. நாம் ஒன்றாக இருக்கும் தருணங்களும் ஒருபோதும் முடிவடையக்கூடாது என்று நான் விரும்புகிறேன் என்றாள் ராதா. இதை கேட்டதும் கிருஷ்ணர் தனது வாழ்நாட்களை கழிக்க ராதாவின் அன்பு ஒன்றே அவருக்கு போதுமானதாக இருந்தது. சில சமயங்களில் அவர்கள் தங்கள் முழு இரவையும் யமுனை நதிக்கரையிலே கழிப்பார்கள். விடியற்காலையில் திரும்பி வருவார்கள். கிருஷ்ணருக்கும் ராதாவுக்கும் இடையிலான காதல் பிருந்தாவனத்தில் உள்ள அனைவருக்கும் தெரிந்திருந்தது. கிருஷ்ணரும் ராதாவும் நெருங்கி வருவதை உணர்ந்த ராதாவின் தந்தை அவளுக்கு திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு செய்தார். எனவே ராதாவுக்கு மற்றொரு கோபரான ஐயனுடன் நிச்சயதார்த்தம் செய்ய ஏற்பாடு செய்தார். ராதாவும் கிருஷ்ணரும் அன்று இரவு தங்கள் வழக்கமான இடத்தில் சந்தித்தனர். பசுமையான புல்வெளியில் அமர்ந்திருக்கும் பூவை போல ராதா கிருஷ்ணரின் இதயத்தில் தலை சாய்த்து இருண்ட குரலில், கிருஷ்ணா, என் தந்தை ஐயனுடனான எனது நிச்சயதார்த்தத்திற்கு ஏற்பாடுகளை செய்துள்ளார். நான் வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். என் அன்பு, என் இதயம், என் ஆன்மா உனக்காக மட்டுமே. என் தந்தை என் பேச்சை கேட்க தயாராக இல்லை கிருஷ்ணா. இப்போது நாம் என்ன செய்வது? நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது. என் இதயத்திலும் என் வாழ்க்கையிலும் நீ மட்டுமே எனக்கு ஒரே நபர் என்றாள். ராதாவின் இதயத்தில் இருந்த தீவிரத்தையும் துயரத்தையும் கிருஷ்ணர் உணர்ந்தார். ராதா, என் அன்பே, கவலைப்படாதே. என் அம்மாவையும் அப்பாவையும் என் திருமணத்திற்கு உன்னை பெண் கேட்கச் சொல்வேன். நீ என் உள் இருக்கும் நெருப்பு மற்றும் அமைதி. ராதா, நீ இல்லாமல் நான் எப்படி வாழ முடியும்? கவலைப்படாதே என்று கூறிவிட்டு கிருஷ்ணர் ராதாவை கட்டிப்பிடித்து அன்பையும் தைரியத்தையும் வெளிப்படுத்தினார். மறுநாள் கிருஷ்ணர் தனது தாயாரிடம் சென்று, அம்மா, நீங்கள் ராதாவின் வீட்டிற்கு சென்று அவளுடைய குடும்பத்தினரிடம் அவளை எனக்கு மணமுடிக்கச் சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றார். கிருஷ்ணரை பார்த்த அம்மா யசோதா, கிருஷ்ணா, இது உன் குறும்பு விளையாடும் நேரமில்லை. அப்பாவுக்கு இது தெரிஞ்சா கோபப்படுவார் என்றாள். மாதா, நான் குறும்பு பண்ணல. நான் ராதாவை காதலிக்கிறேன். அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். என் வாழ்நாள் முழுவதும் அவளோட வாழ ஆசைப்படுறேன் என்று கிருஷ்ணர் தீவிர உணர்வுடன் சொன்னார். கிருஷ்ணரின் வார்த்தைகளை கேட்ட யசோதா அவனது தீவிரத்தை புரிந்து கொண்டாள். ஆனால் அவள் உறுதியான தோணியில், இல்லை கிருஷ்ணா, நீ அவளை மணக்க முடியாது. அவள் உன்னை விட 10 வயது மூத்தவள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மேலும் நீ தலைவரின் மகன்.
அவள் தலைவரின் குடும்பத்தைச் சேர்ந்தவள் அல்ல. அவளுடைய குடும்பத்தின் அந்தஸ்து நம்முடைய குடும்பத்தை விட மிகவும் தாழ்ந்ததாகும். அவள் நம் குடும்பத்திற்கு பொருந்த மாட்டாள். மேலும் அவள் ஐயனுடன் நிச்சயதார்த்தம் செய்து கொண்டதாகவும் கேள்விப்பட்டேன் என்றாள். யசோதா தனது மறுப்பை விளக்கிக் கொண்டிருந்த போது நந்தகோபர் வீட்டிற்குள் நுழைந்தார். யசோதா கிருஷ்ணருக்கு எதிராக கடுமையாக பேசுவதை கேட்டதும் அவர் ஒரு தீவிரமான விஷயத்தை உணர்ந்தார். என்ன நடக்கிறது? இப்போது இவ்வளவு உறுதியுடன் விவாதிக்க என்ன நடந்தது என்று நந்தகோபர் விசாரித்தார். யசோதா கிருஷ்ணரிடம், உனது தந்தையுடன் பிரச்சனையை தீர்த்துக்கொள் என்று சொன்னாள். அதனால் கிருஷ்ணர் தனது கோரிக்கையை தனது தந்தையின் முன் வைத்தார். கிருஷ்ணரின் வார்த்தைகளை கேட்ட நந்தகோபா ஒரு புன்னகையுடன், சரி, இப்போது விஷயம் தீவிரமாகிவிட்டது. கிருஷ்ணா, நீ ராதாவை மணக்க முடியாது. அவளுடைய வயது, அவளுடைய குடும்ப நிலை மற்றும் அவளுடைய நிச்சயதார்த்தம் அனைத்தும் அவளை மணக்க முடியாதபடி செய்கிறது. நீ கோபியர்களுடன் அதிக நேரம் செலவிடுவதை நான் கவனித்தேன். பல தலைவர்கள் மற்றும் பிரபுக்கள் தங்கள் மகள்களை உங்களுக்கு திருமணம் செய்து கொடுக்க தயாராக காத்திருக்கிறார்கள். நீங்கள் அந்த பெண்களில் ஒருவரை ஒப்புக்கொண்டால் போதும், உங்கள் திருமணத்திற்கு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் என்றார். இல்லை அப்பா, நான் ராதாவை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன். எந்த தலைவரோட மகளையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அவ வயசு எனக்கு பிரச்சனை இல்லை. அவ குடும்பத்துல என்ன நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்ல. அவ நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நானும் ராதாவும் காதலிக்கிறோம்னு உங்களுக்கு தெரியும். அதனால அந்த நிச்சயதார்த்தத்தை முறிச்சிட்டு ராதா கிட்ட எனக்காக கேளுங்கள். நான் அவளை நேசிக்கிறேன், அவ என்ன நேசிக்கிறான். நாங்க 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறோம். கல்யாண வாழ்க்கையில வேற என்ன தேவை? அவங்களோட குடும்பத்தோட நிலைமையை பார்க்க எனக்கு எந்த காரணமும் தெரியல. அன்பின் முன்னாடி பணம், செல்வம், அந்தஸ்து எல்லாம் ஒண்ணுமே இல்லை என்று கிருஷ்ணர் தன் நிலைப்பாட்டில் உறுதியாக நின்றார். கிருஷ்ணருடனான வாக்குவாதத்தில் வெற்றி பெற முடியாது என்பதை நந்தகோபாவும் யசோதாவும் அறிந்திருந்தனர். குறிப்பாக அவர் தனக்கு தேவையானவற்றில் மிகவும் உறுதியாக இருக்கிறார் என்று அறிந்தனர். அப்போது கம்சன் தொடர்பான விஷயத்தில் அவசர முடிவெடுக்க முனிவர் கார்க் நந்தகோபாவின் வீட்டிற்கு வந்தார். கிருஷ்ணர் ராதாவிடம் கொண்டுள்ள அன்பை பற்றி நந்தகோபா தெரிவித்தார். நந்தகோபா முனிவரை தங்கள் சார்பாக பேசச் சொன்னார். ஆனால் கிருஷ்ணர் விடாப்பிடியாக இருந்தார். நானும் ராதாவும் பகிர்ந்து கொள்வது மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ போதுமானது என்பதை நான் அறிவேன். ராதாவின் இயல்பும் எனது இயல்பும் ஒன்றே. நாங்கள் ஒருவரையொருவர் நேசிக்கிறோம். யாரையும் விட ஒருவரையொருவர் நன்றாக புரிந்து கொள்கிறோம். நாங்கள் திருமணம் செய்து கொண்டு மீதமுள்ள வாழ்க்கையை பிருந்தாவனத்தில் மகிழ்ச்சியாக வாழ விரும்புகிறோம் என்று கிருஷ்ணர் உறுதியாக கூறினார். நந்தகோபா, கிருஷ்ணரிடம் உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் இது என்று நினைக்கிறேன். அவருடைய பிறப்புக்கான காரணத்தை அவருக்கு உணர்த்த வேண்டிய நேரம் இது என்று கூறிக்கொண்டே முனிவர் கார்க் தொடர்ந்து பேசினார். கிருஷ்ணா, நீங்கள் ஒரு இளவரசரின் மகன். நீங்கள் இளவரசர் வாசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்தீர்கள். அவர்களின் திருமண நாளில் அவர்களின் 8வது மகன் தேவகியின் மூத்த சகோதரரான மதுராவின் ஆட்சியாளரான கம்சனை கொல்வார் என்று அசரீரி முன்னறிவிக்கப்பட்டது. கம்சன் அவர்களை சிறையில் அடைத்து அவர்களுக்கு பிறந்த 6 குழந்தைகளை 1 மணி நேரத்திற்குள் கொன்றார். அவர்களின் 7வது குழந்தை பலராமர். அவர்களின் 8வது குழந்தை நீங்கள். நீங்கள் பிறந்த நாளில் நீங்கள் சிறையிலிருந்து கோகுலத்திற்கு நந்தகோபாவின் வீட்டிற்கு மாற்றப்பட்டீர்கள். நந்தகோபாவுக்கு மட்டுமே இது தெரியும். மக்களுக்கு உதவுவது உங்கள் பொறுப்பு. மதுரா மக்களுக்கு உதவுவதும் உங்கள் யாதவ குலத்தையும் கொடுமையிலிருந்து காப்பாற்றுவதும் நீங்கள்தான். உங்களை கொல்ல அனுப்பப்பட்ட அந்த அரக்கர்கள் அனைவரும் கம்சன் உங்கள் மீது கொண்ட பயத்தின் காரணமாக அனுப்பப்பட்டனர். நீங்கள் யாதவ இனத்தின் தலைவராகவும் அனைத்து மனிதகுலத்தின் மீட்பராகவும் இருப்பீர்கள் என்று முன்னறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் பூமியில் தர்மத்தை நிலைநிறுத்த பிறந்துள்ளீர்கள். இப்போது நீங்கள் என்ன சொன்னீர்கள் என்பதை யோசித்துப் பாருங்கள். உண்மையில் உங்கள் தோள்களில் என்ன பொறுப்பு வைக்கப்பட்டுள்ளது என்று சிந்தியுங்கள். இந்த உலகத்தின் எதிர்காலமும் மனித குலமும் ராதா மீதான உங்கள் காதலுக்கு எதிராக நிறுத்தப்பட்டுள்ளன. ராதா ஒரு கிராமத்து பெண். தர்மத்தை நிலைநிறுத்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் அவள் உங்களுக்கு பொருத்தமான துணையாக இருக்க மாட்டாள். நீங்கள் மேற்கொள்ளும் இந்த பயணத்தில் ராதா உங்களுக்கு பொருத்தமான துணையாக இருக்க மாட்டாள். அக்ரூரர் எந்த நேரத்திலும் இங்கே வருவார். மதுராவுக்கு உங்களை அழைக்க கம்சனால் அனுப்பப்பட்டுள்ளார். கம்சன் உங்களை அங்கே கொல்ல திட்டமிட்டுள்ளார். ஆனால் கம்சாவை கொல்லப்போவது நீதான் என்பது எங்களுக்கு தெரியும். நீ ராஜாவாகவும் அவள் இன்னும் ஒரு கிராம கோபியாவும் இருக்கும் உலகத்திற்கு உன் பெற்றோரால் அவளை அறிமுகப்படுத்த முடியும் என்று நினைக்கிறீர்களா? சரி, அது என்னவாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் என்று உண்மையை புரிய வைத்தார் முனிவர். முனிவர் கார்க்கின் வார்த்தைகளை கேட்டு உண்மையை தாங்க முடியாமல் யசோதா மயக்கமடைந்தாள். அவர்கள் யசோதாவை படுக்கைக்கு அழைத்துச் சென்றனர். வேலைக்காரர்கள் அவளை கவனித்துக் கொண்டனர். நந்தகோபாவும் பலராமரும் வாயடைத்துப் போனார்கள். முனிவரின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட கிருஷ்ணர்
விவேகமான மௌனத்தில் நின்றார். பின்னர் அவர் மிகவும் பணிவான மற்றும் பகுத்தறிவு தொனியில், நந்தகோபாவும் யசோதாவும் என் பெற்றோர் என்று நான் கூற விரும்புகிறேன். நான் மதுராவில் இருக்க வாய்ப்பு கிடைத்தாலும் நான் இப்பொழுது அவர்களை பற்றி அக்கறை கொண்டு கருதுவது போல நந்தகோபாவையும் மாதா யசோதாவையும் எப்போதும் என் பெற்றோர்களாகவே கருதுவேன். அப்பா, இந்த உண்மையை நம் மக்களிடமிருந்து ஒரு ரகசியமாக வைத்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். குறைந்தபட்சம் நானும் பலராமரும் மதுராவுக்கு செல்லும் வரை. அவர்கள் உண்மையை அறிந்தால் நான் அவர்களை விட்டுச் செல்வேன் என்பதையும், அவர்கள் காயப்படுவதை பார்க்கும் சக்தி எனக்கு இல்லை என்பதையும் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது என்றார். கிருஷ்ணரின் வார்த்தைகளை கேட்ட நந்தகோபா, மன்னிக்கவும் கிருஷ்ணா, நீங்கள் எங்களுடன் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் உங்களை தங்கச் சொல்வது எங்கள் கைகளில் இல்லை. குறிப்பாக மக்களை ஆளவும் பாதுகாக்கவும் ஒரு நகரம் உங்களிடம் இருக்கும்போது நீங்கள் ஒரு ராஜாவாகவும் இளவரசராகவும் இருக்க வேண்டும் என்று அழுதார். ராதாவை பற்றிய எண்ணங்கள் நிறைந்த கிருஷ்ணர் துயரமான குரலில், ராதா, நான் அவளுக்கு என்ன சொல்லப் போகிறேன்? நான் அவளுக்கு எப்படி விளக்கப் போகிறேன் பல்ராமா? அவளை முதல் முறையாக பார்த்தது எனக்கு இன்னும் நினைவிருக்கிறது. நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்த நாளிலிருந்து அவள் எனக்காக காத்திருக்காத ஒரு நாள் கூட இல்லை. அவள் உள்ளிழுக்கும் ஒவ்வொரு சுவாசத்திலும் என் பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது. அவளுக்கு நான் அவளுடன் இருக்கும்போதுதான் வசந்த காலமாக இருந்தன. நான் இல்லாமல் அவளுடைய வாழ்க்கை ஒரு உயிரற்ற பாலைவனம் போன்றது. ஒவ்வொரு இரவும் என்னை பார்க்கும் நம்பிக்கையுடன் மட்டுமே அவளுடைய நாட்கள் கடந்து செல்கின்றன. அவள் எனக்காக அனைவரையும் எதிர்த்து நின்றாள். என் மீதான அவளுடைய அன்பினால் மட்டுமே நான் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் வாழ்கிறேன் என்று உணர்கிறேன். அவளுக்கும் அதுதான் என்று எனக்கு தெரியும். நான் அவளுக்காக மட்டுமே வாழ்கிறேன் என்று எனக்கு தெரியும். நான் அவளில் வாழ்கிறேன், அவள் என்னில் வாழ்கிறாள் என்றார். கிருஷ்ணர் ஒரு கணம் நின்று தனது நினைவுகளை உயிர்ப்பித்து ஆழ்ந்த மூச்சை இழுத்து மேலும் தொடர்ந்தார். நான் அன்று பாம்பான கலியாவுடன் சண்டையிட்டு இறந்திருந்தால் பிருந்தாவனத்தில் உள்ள மக்கள் மனம் உடைந்திருப்பார்கள். மாதா யசோதா ஒருபோதும் அழுகையை நிறுத்தி இருக்க மாட்டார்கள். தந்தை நந்தகோபாவும் சகோதரர் பலராமும் அவர்களது வாழ்க்கையில் புன்சிரிப்பை மறந்து போவார்கள் என்றென்றும் போல. ஆனால் ராதா, நான் இறந்து விட்டேன் என்று தெரிந்தவுடன் ராதா இறந்து விடுவாள். என் மீதான அவளுடைய அன்பு அப்படித்தான். மேலும் என்னை மிகவும் நேசிக்கும் அந்த ஒரு இதயத்தை கொன்று அந்த இதயத்தை என்றென்றும் இருளிலும் வேதனையான வலியிலும் துன்பத்திலும் தள்ளுவதன் மூலம் இந்த உலகில் மனித நேயம், அன்பு மற்றும் தர்மத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். நீங்கள் என்னை என் சக்தியிலிருந்து, என் ஆன்மாவிலிருந்து, என் உள் நெருப்பிலிருந்து பிரித்து மனித குலத்திற்கான மிகப்பெரிய பணியை செய்ய சொல்கிறீர்கள். நான் என்ன செய்ய போகிறேன்? நான் அவளுக்கு எப்படி விளக்கப் போகிறேன் என்றார். கிருஷ்ணரின் இதயத்தில் இருந்த வலியின் தீவிரத்தை பல்ராம் புரிந்து கொண்டார். பேச வார்த்தைகள் இல்லாமல் கிருஷ்ணரின் தோள்களில் கையை தட்டினார். அக்ரூரர் பிருந்தாவனத்தை அடைந்து நந்தகோபாவின் வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அக்ரூரரின் வருகையால் அனைவரும் கவலைப்பட்டனர். ஆனால் உண்மை வெளிவந்த போது கோகுலவாசிகள் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளானார்கள். செய்தி காட்டு தீ போல் பரவியது. ஒரு சிறந்த நண்பரை இழந்ததால் கோபியர்கள் கவலைப்பட்டனர். மேலும் தங்கள் கனவுகளின் நாயகனை இழக்கிறோம் என்ற உண்மையை கோபியர்களால் தாங்க முடியவில்லை. அவர்களின் கவலைகள் மற்றும் அழுகைகள் அனைத்தும் கிருஷ்ணரை பலவீனப்படுத்தினாலும் ராதா எப்படி தாங்கிக் கொள்வாள் என்று அவர்கள் கவலைப்பட்டார். கோபியர்கள் தங்கள் கவலைகளை விட ராதாவையும் கிருஷ்ணரையும் நினைத்தே கவலைப்பட்டனர். கிருஷ்ணர் ராதாவை தினமும் சந்திக்கும் இடத்தை நோக்கி ஓடினார். கிருஷ்ணர் வெளியேறுவதை கேள்விப்பட்ட ராதா தன் சுய நினைவை இழந்தாள். வாழ எந்த காரணமும் இல்லாதது போல் திகைத்து போனாள். கிருஷ்ணர் அவர்களுக்கு பிடித்த இடத்தில் உண்மையை சொல்ல காத்திருப்பார் என்பது அவளுக்கு தெரியும். இவ்வளவு நாட்களாக கிருஷ்ணரை பார்ப்பதற்கு முன்பு எப்படி அலங்கரித்துக் கொள்வாரோ அது போன்ற அழகான ஆடைகளை அணியவோ தலைமுடியை சீவவோ அவளுக்கு தோன்றவில்லை. அவள் இதயம் வேதனையுடன் காத்திருக்கும் கிருஷ்ணர் இருக்கும் இடத்தை நோக்கி ஓடினாள். ராதா, கிருஷ்ணர் மரத்தின் அடியில் அமர்ந்திருப்பதை கண்டாள். அவருடைய கண்கள் யமுனை நதியை நோக்கி பதிந்து ராதாவின் எண்ணங்கள் மீது பதிந்திருந்தன. கிருஷ்ணர் ராதாவின் கணுக்கால்களின் துயர சத்தங்களை கேட்டார். கண்ணீர், கேள்விகள் மற்றும் வலி நிறைந்த கண்களுடன் அவளை பார்த்தார். ராதா தடுமாறி நின்றாள். அவர்களிடம் ஆயிரக்கணக்கானவற்றை பேசவும் கேட்கவும் இருந்த போதிலும் அவர்கள் இருவரும் பேசாமல் இருந்தனர். கண்கள் முன்பிருந்த தீப்பொறியை இழந்தன. ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்த உதடுகள் எப்படி சிரிப்பது என்பதை நினைவில் கொள்ள தவறிவிட்டன. லட்சக்கணக்கான எண்ணங்களும் நினைவுகளும் அவர்களின் மனதில் பளிச்சிட்டன. ஒரு ஜோடி கண்களிலிருந்தும் கண்ணீர் வழிந்தது. தருணங்கள் கடந்து சென்றன.
ஆனால் அவர்களுக்கு உலகம் என்றென்றும் நின்றுவிட்டது போல் இருந்தது. கிருஷ்ணர் நின்றார். அவரது இதயத்தில் உள்ள வலியால் அவரது கால்கள் நடுங்கின. ராதாவும் அவ்வாறே உணர்ந்தாள். அவள் கிருஷ்ணரை நோக்கி ஓடினாள். அவள் கிருஷ்ணரை அணைத்துக் கொண்டாள். கிருஷ்ணர் தனது முழு அன்புடனும் அவளை அணைத்துக் கொண்டார். சில நிமிடங்கள் மௌனமாக கழிந்தன. ராதா தன் தலையை கிருஷ்ணரின் மார்பில் சாய்த்துக் கொண்டாள். கண்ணீர் நிறைந்த கண்களுடனும் வலி நிறைந்த இதயத்துடனும் கிருஷ்ணர் கம்சனின் கதையையும் அவனது பெற்றோரின் கதையையும் அவனது பிறப்பு மற்றும் அவன் கம்சனை கொன்று மனித குலத்தையும் அமைதியையும் நிலைநிறுத்துவான் என்ற முன்னறிவிப்பையும் விவரித்தார். ராதா எந்த கேள்விகளும் கேட்காமல் கிருஷ்ணர் கூறியதை கேட்டுக்கொண்டிருந்தாள். கிருஷ்ணர் தனது கடந்த காலத்தை பற்றி விளக்கிக் கொண்டிருந்த போது கிருஷ்ணர் எடுத்த முடிவை அவள் உள்ளுணர்வாக உணர்ந்தாள். அவற்றை சொல்வதில் கிருஷ்ணரின் உதவியற்ற தன்மையையும் அவள் உணர்ந்தாள். ராதையின் மௌனத்தை கிருஷ்ணர் உணர்ந்தார். நீ எதை பற்றி கவலைப்படுகிறாய்? என் மாமா கம்சன் என்னை கொன்று விடுவாரோ என்று பயப்படுகிறாயா என்று கிருஷ்ணர் ராதாவிடம் கேட்டார். இல்லை, நீ கோவர்தன மலையை ஒரு சின்னஞ்சிறு பூவைப் போல பிடித்துக் கொண்டிருப்பதை பார்த்திருக்கிறேன். இந்திரனின் கோபத்திலிருந்து முகத்தில் புன்னகையுடன் எங்களை பாதுகாத்ததையும் காளிய நாகத்தின் நடனத்தையும் பார்த்திருக்கிறேன். நம் மக்களை பாதுகாக்க, கோபியர்களையும் கோபர்களையும் காப்பாற்ற நீ உன்னையே சிக்கலில் மாட்டிக்கொண்ட உன் தருணங்களை நான் ஒருபோதும் மறக்கவில்லை. அதனால் நீ அவனை கொல்வாய் என்று எனக்கு தெரியும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றாள். அப்போ என்ன, கவலைப்படாதே. இதெல்லாம் முடிஞ்சதும் நான் உன்னை மதுராவுக்கு கூப்பிடுறேன். நாம் அங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்வோம் என்று ராதாவின் கண்ணீர் துளிர்க்கும் உதடுகளில் புன்னகையை வரவழைக்க முயன்று கிருஷ்ணர் இவ்வாறு பதிலளித்தார். ராதா கிருஷ்ணரை பார்த்தாள். உன்னை தங்க வைக்க நான் ஏதாவது செய்ய முடியுமா என்று அவள் ஒரு எதிர்பார்ப்புடன் கேட்டாள். கிருஷ்ணர் ராதையின் கண்களை ஆழமாக பார்த்தார். ராதா, இது எல்லாம் என் மாமாவை கொல்வது பற்றியது என்றால், ஆம், உன் அன்பு என்னை மீண்டும் பிருந்தாவனத்திற்கு கொண்டு வர போதுமானதாக இருக்கும். ஆனால் என்று கிருஷ்ணர் தொடர முடியாமல் நின்றார். ஆனால் அது அதைவிட நீங்கள் ஆள வேண்டிய ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அந்த ராஜ்யத்தில் மக்கள் தங்கள் வாழ்க்கையை ஒளிரச் செய்வதற்காக நீங்கள் வருவீர்கள் என்று காத்திருக்கிறார்கள். மேலும் பிரச்சனைகளிலிருந்து அவர்களை பாதுகாப்பது உங்கள் கடமை. அது உங்கள் பொறுப்பு. சரியா என்று ராதா கிருஷ்ணரின் எண்ணங்களை முடித்தாள். கிருஷ்ணன் அவள் வார்த்தைகளுக்கு சம்மதமாக தலையை லேசாக அசைத்து கண்களால் தரையை பார்த்தான். ராதா நதியை பார்த்து தொடர்ந்தாள். கிருஷ்ணா, இங்கே நாம் கழித்த இரவுகள் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? இந்த உலகம் முழுவதும் நாம் மட்டுமே ஆன்மாக்கள் போல நாம் தங்கி மகிழ்ச்சியாக வாழ்ந்த தருணங்கள் என்றாள். கிருஷ்ணர் ராதாவை நோக்கி அவள் தொடர்வதற்காக காத்திருந்தார். எனக்கு முழு நிலவு இரவு நினைவில் இருக்கிறது. இந்த இடம் பூக்களால் நிரம்பியிருந்தது. நிலவொளியில் தண்ணீர் மின்னியது. நான் உங்கள் புல்லாங்குழலை வாசித்துக் கொண்டிருந்தேன். பனித்துளிகளால் சூழப்பட்ட இந்த பசுமையான புல்லில் நீங்கள் என்னை அணைத்துக் கொண்டிருந்தீர்கள். நாம் எப்போதும் ஒரே மாதிரியாக இருப்போமா என்று நான் உங்களிடம் கேட்டேன். இந்த பிருந்தாவனத்தில் நாம் திருமணம் செய்து கொண்டு என்றென்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வோம் என்று நீங்கள் பதிலளித்தீர்கள். மேலும் ஒவ்வொரு இரவையும் இங்கேயே கழிப்போம் என்று கிருஷ்ணருடனான தனது தருணங்களை ராதா நினைவு கூர்ந்தார். ராதா, நான் உன்னை மதுராவுக்கு அழைத்துச் செல்கிறேன். நாம் திருமணம் செய்து கொண்டு ஒன்றாக வாழலாம், மகிழ்ச்சியுடன். நீ எப்போதும் என் ராணியாக இருப்பாய். இப்போது எனக்கு நீ இருப்பது போல என்று கிருஷ்ணர் பதிலளித்தார். கிருஷ்ணரின் வார்த்தைகளை கேட்ட ராதா அவன் கண்களை பார்த்து ஒரு மின்னும் புன்னகையை உதிர்த்தாள். இல்லை கிருஷ்ணா, நான் உன்னை காதலிக்கிறேன். ஆனால் அதற்காக உன் விதியையும் கடமையையும் நான் தடுக்க முடியாது. அன்பு ஆன்மாவை மிகுந்த நேர்மையுடன் கடமை மற்றும் பொறுப்பை நோக்கி நகர ஊக்குவிக்கிறது. நான் ஒரு மாடு மேய்க்கும் பெண். நான் அரண்மனை சூழ்ச்சிகளில் தொலைந்து போவேன். நீயும் அதே போல் இருப்பாய். நீ யாதவர்களின் ராஜாவாக மாறுவாய். மக்கள் உன்னை பார்ப்பார்கள், உன்னை சார்ந்திருப்பார்கள், உன் ஆதரவையும் நாடுவார்கள். உனக்கு பொறுப்புகள் இருக்கும். நீ இளவரசனானவுடன் நீ நிச்சயமாக மாறுவாய். உன் வாழ்க்கையும் எண்ணங்களும் அங்கே வித்தியாசமாக இருக்கும். அவர்கள் உன்னை பற்றி பேசும்போது அல்லது உன்னை பற்றி நினைக்கும் போது அவர்களை பெருமைப்படுத்த வேண்டும். நீ அவர்களை உன் மகிழ்ச்சிக்கு மேலாக கருத வேண்டும். புல்லாங்குழல் வாசித்து, கால்நடைகளை பராமரித்து, தன் கிரீடத்தில் மயில் இறகை வைத்து என்னுடன் நடனமாடிய அதே பழைய என் கிருஷ்ணனாக நீ இருக்க மாட்டாய். விதி நமக்கு ஒரு புதிய பாதையை அமைத்துள்ளது. அதில் நான் உன் வாழ்க்கைக்கு பொருந்த மாட்டேன். நீ ஒரு ராஜாவாக இருப்பாய். நான் ஒரு கிராம மாடு மேய்க்கும் பெண். உன் அருகில் நிற்பது ஒரு ராணியாக இருக்க ஒரு நல்ல தேர்வாக இருக்க மாட்டேன். அது உன் மக்களையும் இருக்க விடாது. ஆனால் பெருமைப்படுகிறேன், இங்குள்ள கோபியர்களைப் போல உன்னை காதலிக்கும் பல இளவரசிகள் இருப்பார்கள்.
உன்னை மணக்க அவர்கள் விரும்புவார்கள். அவர்களை ஒரு தட்டில் வைத்து என்னை, ஒரு மாடு மேய்க்கும் பெண்ணை இன்னொரு தட்டில் வைத்து உன்னையும் உன் பெற்றோரையும் அசிங்கப்படுத்துவார்கள். ஏனென்றால் நான் உனக்கு ராணியாகவோ அல்லது இளவரசியாகவோ இருக்க தகுதியற்றவள். அரசியல் பிரச்சனைகள் மற்றும் நடத்தைகள் வரும்போது ஒரு ராணி அல்லது இளவரசி போல சிந்திக்கவும் செயல்படவும் என்னால் முடியாது. ஏனென்றால் என் வாழ்நாள் முழுவதும் நான் உன்னுடன் கோபாக்கள், கோபியர்கள் மற்றும் கால்நடைகளுடன் வாழ்ந்திருக்கிறேன். உன் தாய்க்கும் மற்ற இளவரசிகளுக்கும் இடையில் நான் விசித்திரமாகவும் விகாரமாகவும் இருப்பேன். நீ சந்திக்கும் மற்ற ராஜாக்களிடையே உன்னை சங்கடப்படுத்துவேன். நம் விதி நம்மை இங்குதான் கொண்டு வந்துள்ளது என்று ராதா இனிமையான ஆனால் உறுதியான குரலில் சொன்னாள். கிருஷ்ணர் தனது மென்மையான மற்றும் தாமரை இளஞ்சிவப்பு விரல்களை ராதாவின் கன்னங்களில் வைத்தார். ராதா, உன் ஆன்மாவை என்னால் உணர முடிகிறது. நீ கடந்து செல்லும் வேதனை நான் இல்லாத வாழ்க்கைக்கு நிச்சயமில்லை. நான் இல்லாமல் நீ வாழ்வது எவ்வளவு கடினமாக இருக்கும் என்பது எனக்கு நான் தெரியும். எனக்கும் அதேதான். அந்த வலி நம் இருவருக்கும் தாங்காது. என் முடிவை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்று எனக்கு தெரியும். ஏன் வலியை என்னிடமிருந்து மறைக்க முயற்சிக்கிறாய்? நீ ஏன் வலிமையானவள் என்று காட்ட முயற்சிக்கிறாய்? நமக்கு ஒரே ஆன்மா இருக்கிறது என்று உனக்கு தெரியாதா என்று கிருஷ்ணர் கண்ணீர் நிறைந்த கண்களுடன் பேசினார். ராதா தன் முகத்தை கிருஷ்ணரின் மார்பில் அணைத்துக் கொண்டாள். கிருஷ்ணரின் மார்பு அவள் கண்ணீரை தாங்கியது. இப்போது முற்றிலும் பலவீனமாக இருந்த ராதா அழுகையுடன் கூடிய குரலில், நீ எப்போதும் என் இளவரசன், என் ராஜா, என் எல்லாமே. நீ எப்போதும் எனக்கு ஒரே மாதிரியாக இருப்பாய். நீ என்னில் உயர்ந்தவன். என் ஆன்மாவை உனக்கு கொடுத்ததால் என் இதயத்திலும் என் வாழ்க்கையிலும் வேறு யாருக்கும் இடமில்லை. நீ இல்லாமல் எனக்கு வாழ்க்கை இல்லை. உன் மகிழ்ச்சியையும் என் வலியையும் பகிர்ந்து கொள்ள நீ எப்போதும் உன் கைகளை என்னை சுற்றி வைப்பாய். வாழ்க்கையின் மிக கடினமான பகுதியை நான் வாழும்போது இனி நீ இருக்க மாட்டாய். என்னை ஆறுதல் படுத்த யாரும் இருக்க மாட்டார்கள். நீ என்னை நினைவில் கொள்வாயா? இரவுகளில் என்னை பற்றி நினைப்பாயா? நிலவின் வருகைக்குப் பிறகு பூக்கள் பூப்பதை பார்க்கும்போது நம் இரவுகளை நினைப்பாயா என்று அழுத கண்களுடன் ராதா கிருஷ்ணனிடம் கேட்டாள். உன்னை எப்படி நான் மறக்க முடியும்? நீ என் ஆன்மா. நீ என் வாழ்க்கையின் சாராம்சம். நீ என் நித்திய அன்பு மற்றும் ஆத்ம துணை. நீ என் வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாதவள். நீதான் என் எல்லாம். நீ என் மூச்சு, என் ஆன்மா மற்றும் இங்கு இருப்பதற்கான ஒரே காரணம். நீ இல்லாமல் கிருஷ்ணர் இல்லை. நீ என் சூரியனும் சந்திரனும் என்றார். கிருஷ்ணர் ராதாவை அணைத்துக் கொண்டார். அவர்களின் கண்ணீர் ஒன்றாக இணைந்தது. அவர்கள் யமுனை நதிக்கரையில் ஒன்றாக இருந்தனர். அவர்கள் ஒருவருக்கொருவர் கட்டுப்படுத்தப்பட்ட அன்பின் கடலில் மூழ்கி ஆன்மாவால் இணைந்தனர். யமுனை கூட தங்கள் வேதனையை பகிர்ந்து கொண்டு மௌனமாக பாய்ந்தது. கிருஷ்ணர் மற்றும் ராதாவின் பிரிவால் பூக்கள் கூட வெளிர் நேரத்தில் பூத்தன. மணிக்கணக்கில் ராதாவும் கிருஷ்ணரும் நதிக்கரையில் படுத்து கிடந்தனர். அந்த தருணங்கள் முழு அமைதியில் கழிந்தன. அவர்கள் நதியை பார்த்து கொண்டு தங்கள் காதல் தருணங்களை நினைவு கூர்ந்தனர். ராதா தனது அமைதியை மீட்டெடுத்தாள். கிருஷ்ணா, நான் சொல்வதை கேளுங்கள். நான் இங்கே பிருந்தாவனத்தில் தங்குவேன். நம் ஒற்றுமையான தருணங்களை கொண்டிருந்த ஒரே இடம் இதுதான். என் சொந்த கிருஷ்ணரை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரே இடம் இதுதான். தனது புல்லாங்குழலால் மக்களை மயக்கியவர். உங்கள் வசீகர தோற்றம், புல்லாங்குழல் மற்றும் புன்னகை மட்டுமே உங்கள் ஆயுதமாக இருந்த ஒரே இடம் இதுதான். இங்கே மட்டுமே எனக்கு தெரிந்த கிருஷ்ணருடன் நான் என்றென்றும் இருப்பேன். என்னை என்றென்றும் நேசித்தவர். யமுனை நீரில் நான் உன்னை பார்ப்பேன். இந்த இடத்தில் உங்கள் கால் தடங்களை காண்பேன். இந்த இடம் உங்கள் சுவாசம், உங்கள் அன்பு மற்றும் உங்கள் வாசனையால் நிரம்பியுள்ளது. இங்கு பாயும் காற்று உங்கள் புல்லாங்குழல் துளைகளிலிருந்து வெளிவந்தது. நான் வாழும் வரை எனக்காக இங்கே எஞ்சியிருக்கும் உங்கள் ஒவ்வொரு சுவாசத்தையும் நான் சுவாசிப்பேன். பிரிவின் வலி அன்புக்குரியவர்களை விட்டுச் செல்வதில் உள்ள வலி மற்றும் அன்புக்குரியவர்கள் காயப்படுவதை காணும் வலி கூட உங்களுக்கு தெரியும். எனவே மனித குலத்தை காப்பாற்றவும் மக்களிடையே அன்பை மீட்டெடுக்கவும் கூடிய ஒரே நபர் நீங்கள்தான். உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. துன்பங்களை என்னிடம் விட்டுவிடுங்கள். நான் இங்கே இருக்கிறேன். உங்கள் மீதான என் அன்பு அதில் இன்பத்தின் பலனை அனுபவிப்பது மட்டுமல்லாமல் உங்கள் துன்பங்களை போக்கவும் உள்ளது. நாம் என்றென்றும் ஒன்றாக இருக்க முடியவில்லை. ஆனால் உங்கள் எண்ணங்களுடன் என்றென்றும் வாழ முடியும். உங்கள் வலியையும் துயரத்தையும் நான் தாங்குவேன். உங்கள் அழகான புன்னகையால் மனிதகுலத்தை காப்பாற்றுங்கள். தயவு செய்து நான் இங்கே தங்குவதற்கான எனது கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றாள். கனத்த இதயத்துடன் ராதா சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த கிருஷ்ணர் துயரம் தோய்ந்த குரலில், ராதா, நீ சொல்வது சரிதான். மக்களுக்காக நான் மாற வேண்டும். நான் உனக்கு தெரிந்த கிருஷ்ணராக இருக்க மாட்டேன். நீ என்னுடன் வந்தால் நிச்சயமாக நீயும் மாற வேண்டும்.
நீ என் விலைமதிப்பற்ற மற்றும் மென்மையான மலர். நான் உன்னை கொந்தளிப்பான காற்றின் உலகிற்கு இழுத்துச் செல்ல விரும்பவில்லை. நீ பிருந்தாவனத்தில் இரு. இந்த பூமியில் என் நித்திய அன்பையும் என் ஆன்மாவையும் நான் காணக்கூடிய ஒரே இடம் இதுதான் என்றார். கிருஷ்ணா, இனிமேல் உன் வாழ்க்கையில் நான் தலையிட மாட்டேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உன்னை சந்திப்பது நம் இருவருக்கும் நிச்சயமாக விஷயங்களை கடினமாக்கும் என்று எனக்கு தெரியும். உன்னை இவ்வளவு கடினமான சூழ்நிலையில் வைக்க நான் விரும்பவில்லை. நீ திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய் என்று எனக்கு தெரியும். நீ குற்ற உணர்ச்சி அடைய நான் விரும்பவில்லை. உன் மூச்சையும் எண்ணங்களையும் நிரப்பும் வாழ்க்கையை வாழ முடிந்ததில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதை நீ அறிய விரும்புகிறேன். நீ உன் மனைவிகளுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்பதை நான் அறிந்து கொள்வேன். நினைவில் கொள், உன் கண்ணீர் எப்போதும் எனக்காக மட்டுமே என்பதை நான் அறிவேன். அந்த கண்ணீர் தான் என்னை விசேஷமாக உணர வைக்கிறது. என் மீது உன் அன்பை என்றென்றும் பொழிகிறது. என்னை நினைத்து குற்ற உணர்ச்சியில் மூழ்காதே என்று ராதா கனத்த இதயத்துடன் சொன்னாள். எழுந்திருக்கலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருந்த சூரியனை அவர்கள் பார்த்தார்கள். கிருஷ்ணர் மரத்தின் அடியில் நின்ற ராதாவை பார்த்தார். இந்த காட்சி, மரத்தின் அடியில் யமுனை கரையில் எங்களுக்கு பிடித்த இடத்தில் இவ்வளவு நாட்களாக நான் வாழ்வதற்கு காரணமான காட்சி, அது ராதா. ராதாவின் முகத்திலும் கண்களிலும் அந்த மின்னும் புன்னகையும் மின்னும் அன்பும் அவள் என்னை பார்க்கும் தருணம் இன்று கடைசியாக இருக்கப் போகிறது. நீயும் உன்னை இங்கே தினமும் பார்க்கும் காட்சியும் இரண்டையும் என்னிடமிருந்து அழிக்க முடியாது ராதா. அந்த புன்னகையை நான் பார்க்க முடியாது என்பதை மட்டும்தான் என்று கிருஷ்ணர் தனக்குள் நினைத்துக் கொண்டார். கிருஷ்ணரின் சொல்லப்படாத எண்ணங்களை அவள் புரிந்து கொண்டு அவனை பார்த்து சிரித்தாள். காதல் உறுதியால் நிறைந்த புன்னகை. கிருஷ்ணர் ராதாவை பார்த்து சிரித்தார். அவர் வானத்தை பார்த்து பெருமூச்சு விட்டார். இறுதி பிரிவின் நேரம் வந்துவிட்டது. கிருஷ்ணர் ராதாவை பார்த்தார். ராதாவின் கண்கள் அடிவானத்தில் நிலைத்திருந்தன. இந்த விடியல் உண்மையிலேயே அனைவரின் வாழ்க்கையையும் மாற்றும் விடியலாக இருக்கப் போகிறது, இல்லையா? மனித நேயத்தையும் அன்பையும் மீட்டெடுக்க உலகம் உங்களை கேட்கும். எனக்கும் பிருந்தாவன மக்களுக்கும் நாம் ஒருபோதும் விரும்பாத விடியல் இது. உங்களுக்கும் கூட. ஏனென்றால் நீங்கள் மீண்டும் பிருந்தாவனத்தில் கால் வைக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் என்று ராதா திகைப்புடன் சொன்னாள். பிருந்தாவனத்தில் எனது இறுதி விடியல் இந்த இடத்தில். என் மீதான உங்கள் அன்பின் காரணமாக நான் என்றென்றும் பொக்கிஷமாக போற்றப்படுவேன். உலகிற்கு மகிழ்ச்சிக்காக என்னை கொடுக்கும் பிருந்தாவன மக்கள் காரணமாக பிருந்தாவனமும் அதன் மக்களும் என்றென்றும் போற்றப்படுவார்கள். எனது இறுதி விடியலும் கூட. நான் என் சூரியனையும் சந்திரனையும் விட்டுச் செல்கிறேன். எதிர்காலத்தில் என் வானம் நட்சத்திரங்களால் நிரம்பியிருக்கலாம். ஆனால் அதன் சூரியனும் சந்திரனும் இல்லாமல் எப்போதும் காலியாகவே இருக்கும் என்றார். கிருஷ்ணரின் குறிப்பை ராதா புரிந்து கொண்டாள். கிருஷ்ணர் அந்த இடத்தை பார்த்து கனத்த இதயத்துடன் பெருமூச்சு விட்டார். அந்த இடம் முழுவதும் தனிமையாலும் அமைதியாலும் சூழப்பட்டது போல் தோன்றியது. ராதாவின் கைகளை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு கனத்த இதயத்துடன் கிருஷ்ணர் தனது இடத்தை விட்டு வெளியேறினார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.